அமெரிக்கன் கார் கம்பெனிஸ் வந்து ரொம்ப பெரிய கார்கள், அதிகமா ஃபியூல கன்சியூம் பண்ற கார்கள், ஸ்பீடா போற கார்கள மட்டும் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில ஜாப்பனீஸ் கார்ஸ் வந்து ஃபியூல் எஃபிஷியன்ட்டான கார்ஸ வந்து உருவாக்குனாங்க. ஸோ அமெரிக்கன் கார்ஸ் வந்து இந்த ஃபியூல் எஃபிஷியன்ட் கார்ஸினுடைய தேவைகள் அந்த மார்க்கெட்ட புரிஞ்சுக்காம, ஃப்ளெக்சிபிளா இல்லாததுனால, வளைஞ்சு கொடுக்காததுனால அவங்களுடைய மார்க்கெட் ஷேர பெரிய அளவுல லூஸ் பண்ணிட்டாங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல கேஸ் ஸ்டடி. இந்த புக்ல அவர் வந்து டிஸ்கஸ் பண்றாரு. கொடாக்ன்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபி அந்த ஃபில்ம்ல ப்ராசஸ் பண்ற அந்த கிரியேட் பண்ணி பெரிய மார்க்கெட் ஷேர் வச்சுருந்தாங்க. டிஜிட்டல் கேமரா வந்தப்போ அவங்க கோட்ட விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து தங்களுடைய பிடிவாதத்தினால புதிய டெக்னாலஜியையோ, புதிய மார்க்கெட்டையோ புரிஞ்சிக்காததுனால தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க ஒரு பிஸ்னஸ்ல பிடிவாதமா இருந்தீங்கனாலே போதும். நீங்க கண்டிப்பா அழிவு பாதைக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் கூ சொல்றாரு. இதுல ஒரு பிரமாதமான ஒரு கோட் ஒண்ணு அவர் சொல்றாரு. மாக்கியவெல்லியோடைய கோட். "ஃபார் திஸ் இஸ் த ட்ராஜடி ஆஃப் மேன். சர்க்கம்ஸ்டன்சஸ் சேஞ்ச் பட் ஹி டசன்ட்." ஒரு மனிதனுக்கு நேருகின்ற மிகப்பெரிய கொடூரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைகள் மாறுது, அவன் மாறுறதில்ல. இது நிக்கோலஸ் மாக்கியவெல்லி இந்த கோட்ட சொல்றாரு. அதை இந்த புக்ல அவர் அழகா மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு.